இலங்கையில தொடர்ச்சியா பெய்து வரக்கூடிய மழை காரணமா நிறைய பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்காங்க. இதேவேளை தலைநகர் கொழும்புல இருக்கக்கூடிய சில பிரதேசங்கள்ல கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கதா இன்னைக்கு காலையில இருந்து தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசல் காரணமா வாகனத்தை செலுத்தக்கூடிய சாரதிகளை மிகவும் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் வாகனங்களை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நாட்டுல தொடர்ந்தும் பெய்து வரக்கூடிய இந்த மழை நிலைமை காரணமா இந்த மாதிரியான சூழ்நிலையில இன்னைக்கு பகல் 1 மணிக்கு அப்புறமா தொடர்ந்தும் மழை அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இதே மாதிரி நாட்டுல தொடர்ந்தும் பெய்து வரக்கூடிய மழை காரணமா 144 குடும்பங்களை சேர்ந்த 585 பேர் பாதிக்கப்பட்டிருக்கதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில நாட்டுல தொடரக்கூடிய இந்த சீரற்ற காலநிலையால பொதுமக்கள் ரொம்பவே அவதானமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கு.